இப்போ எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் மீன்ஸ் என்ன மாதிரி உப்பு சீடையும் வேணும், சாப்பிட பிடிக்கும், பட் வெடிக்குங்கிற பயமும் இருக்குது அப்படிங்கிறவாளுக்கு இது ஒரு ஹாப்பி நியூஸ். அதே டேஸ்ட்டில் அதே மெத்தடில் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 2 கப் எடுத்துட்டேன். கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் மாவு இருந்தது, பேலன்ஸ் இருந்தது. அதனால் அதையும் அதிலே போட்டுட்டேன். ப்ரிசர்வ் பண்ண மாவு, அதாவது களைஞ்சி உணர்த்தி அரைச்சி சளிச்சு வறுத்து எல்லாம் பண்ண மாவு. இந்த 1 கப்புக்கு உளுத்தம்பருப்பு வறுத்த ப்ரௌன் கலராக வறுத்து மிக்சியில் அரைச்சி சளிச்சு வச்சுருக்கேன். இப்போ 1 கப்புக்கு 1 ஸ்பூன் வீதமாக 2 கப்புக்கு 2 ஸ்பூனும் இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டேன் இல்லையா, அதுக்கு ஒரு அரை ஸ்பூனுமா உளுத்த மாவை இதில் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. மெயினாக உப்பு போட்டாச்சு. பெருங்காய பொடி, உளுத்த மாவு போட்டுண்டாச்சு. வெண்ணெய், எள்ளு போட்டுக்கிறேன். ரொம்ப போட்டுண்டா இது உதுந்து எண்ணெயெல்லாம் வெறும் எள்ளாயிடும். கொஞ்சமாக ஜீரகமும் போட்டுக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள் இருந்தாலும் போட்டுக்கோங்க, கருப்பு எள் இருந்தாலும் போட்டுக்கோங்க, உங்கள் சௌரியம்தான். 2 சேர்த்து ஜீரகமும் போட்டுட்டாலும் சரி, இல்லை ஜீரகம் மட்டும் போட்டுட்டாலும் சரி. இதுக்கு மேலே நீங்கள் எதாவது போட்டுக்கணுன்னா போட்டுக்கோங்க. சில பேர் கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கிறா. தேங்காய் திருவல் வேணாலும் போட்டுக்கோங்க, உங்கள் சௌரியம். நான் தேங்காய் போட்டுக்கல. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு வெண்ணெயெல்லாம் நல்லா கையால் 4 பக்கமும் நல்லாவே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஜலத்தை தெளித்து உருட்டுற அளவுக்கு பிசைஞ்சிக்க வேண்டிதான். எப்பயும் நம்ம சீடைக்கு எப்படி பிசைஞ்சுப்போமோ அந்த மாதிரி. சீடையும் வேணும், வெடிக்கவும் கூடாது, ஆனால் சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக இந்த மெத்தடு. இந்த வெண்ணெயெல்லாம் நல்லா உதுத்து விட்டு கட்டியாக இருக்குது. மாவு வறுத்த மாவு சூடாக இருந்ததுன்னா போட்ட உடனே மெல்ட் ஆகிடும். அது எல்லாம் காலம்பறையை வறுத்து வச்சுட்டேன். ஆறிடுத்து எண்ணெயை அதுக்குள்ளே ஹீட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆகிறதுக்கும் அது ஹீட் ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும். ஆச்சு, பிசைஞ்சுண்டாச்சு. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி தான். இப்போ வரேன். கொஞ்சமாக மாவை எப்படி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள், நமக்கு சீடை வேணும், சீடை டேஸ்ட்டில் வேணும், உருட்ட வேண்டாம், இப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன், தெரியும் உங்களுக்கு. இப்படி தட்டை பண்ண, அதாவது கொஞ்சம் அப்படி உருட்ட வேண்டாம். உங்களுக்கு தைரியம் இருந்தால் உருட்டி போடுங்கோ, ஏன்னா அனுபவப்பட்டிருப்பீங்க. அது ஷேப் வேணுங்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கணும், நான் மெதுவாக பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா உருட்டி கையில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்படி அழகெலாம் தேவையில்லை. இப்படி கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க, சின்ன சின்னதாக. கண்டிப்பாக இப்படி சப்பையாக இருக்கணும். போடுற அவசரத்தில் உருட்டிடக்கூடாது. உருட்டிட்டிங்கன்னா வெடிக்க தான் வெடிக்கும். சீடைனா உருண்டையாக தான் இருக்கணும்னு ஏதாவது சரித்திரம் இருக்காங்க? நம்ம அப்படியே பழகிட்டோம், அவ்வளோதான். இப்போ எல்லா சீசன்லையும் எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கிறதுங்கிற மாதிரி எல்லாமே மாறிடுது இல்லையா, அந்த மாதிரி நம்மளும் மாற்றிக்கலாம். இப்படியும் சீடை. இந்த மாதிரி நீங்கள் தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுண்டு அப்புறமா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக இப்படி போட்டிருக்கேன். நான் போய் உட்காந்து பொறுமையாக தாம்பாளத்தில் எல்லாத்தையும் போட்டுட்டு
அப்புறம் காமிக்கிறேன். இதை போடுறதுக்கே எனக்கு பயமாக தான் இருக்குது, எதாவது வெடிச்சு கிடிச்சு வச்சுருமோன்னு. ஏன்னா ஆயில் வேறு நிறைய குத்தி வச்சுருக்கேன். போட்டு பார்க்கலாம், அம்மாச்சி காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. டாயிங். சில பேருக்கு வெடிக்கவே மாட்டேங்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. படா மேலே வந்துடுது. எல்லாத்தையும் போட்டுமா வேண்டாமா? போடுறேன். மொபைல் வீணாக போயிட போகிறது, நகர்த்திக்கிறேன். வெற்றிகரமாக மேலே வந்துட்டார். இதையே இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்பிடும்போதெல்லாம் என்ன நினச்சிக்கோங்க. சாப்பிடணும்னு ஆசை இருக்கிறவ மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஆர்வ கோளாறில் நடுவில் ஒன்று உருட்டி போட்டால் நமக்குன்னு ஒன்று இருக்குது, வெடிக்கணும், இவாளுக்கு வெடிக்கணும்னு இருக்கும் போல இருக்குது. வெடிச்சு கிடிச்சு ஏதாவது 7:30 ஆகிடுச்சுன்னா கஷ்டம். நல்லா சப்பை பண்ணி போடணும். இதே நீங்கள் நார்மல் டேஸில் பண்ணணுன்னா கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கோங்க. கிருஷ்ணர் வந்து குழந்தை, அதனால் காரம்லாம் கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் நம்ம காரம் இல்லாமல் பண்ணுறோம். இது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் இருக்கட்டும், அப்போ தான் கரக்கரன்னு இருக்கும். எண்ணெயெல்லாம் போட்டிருக்கு, நல்லா கரக்கரன்னே வரும். அதனால் கொஞ்சம் நாள் இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொன்று கொஞ்சம் இந்த சைடு பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சீடைக்கு எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்படி உருட்டிக்கிண்டு இப்படி ஒரு நசுக்கு, அவ்வளோதான், போட்டுற வேண்டியதான். அது எந்த ஆங்கிளில் வந்தாலும் சரி, நீளமாகவோ தட்டையாகவோ எப்படி வந்தாலும் சரி, அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். உருண்டை மட்டும் இருக்கக்கூடாது. அண்ணா இதை வந்து செவக்க விட்டு எடுங்க, அப்போ தான் கரக்கரன்னு இருக்கும். இந்த அளவுக்காக செவக்கணும், வெள்ளையாக எடுத்துட வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். இதுக்கே நான் பயந்துட்டு தான் கிட்ட போனேன், எங்கேயாவது வெடிச்சு நல்லளவுக்குள்ள எடுத்து. நான் காலம்பரை என் சிஸ்டர் ஃபோன் பண்ணி, சலிச்சு போடு, வெண்ணெயை போடு, அதை போடு, தைரியமாக போடு, நான் இருக்கேன் அப்படின்பா. நீ இருக்க, நான் இருப்பேனா? பொறாமையா? அழகாக இருக்கேன்னு உனக்கு பொறாமையா? மூஞ்சிலாம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லின்னு இருந்தேன். இது மாற்று ஐடியா, பரவாயில்ல, இது வெடிக்காமல் வந்திருக்கு. இதுவே வெடிக்குமோங்கிற பயம். சீடை எனக்கெல்லாம் வெடிக்காமல் வரும்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம், நாங்களும் சீடை பண்ணுவோம், எங்களுக்கும் பல் இருக்குது, நாங்களும் சாப்பிடுவோம். அதே டேஸ்ட்டு தான். உருண்டையாக சாப்பிட்றீங்க, நாங்கள் கொஞ்சம் தட்டையாக சாப்பிட்றோம், அவ்வளோதான். சீடை வரலைங்கிற வாழ்க்கெல்லாம் ஹாப்பி தானே. இதுக்கு பேர் வந்து நவீன சீடை. எனவே உருண்டையாக பண்ணுறவாளுமே இந்த மாதிரி மாறினாலும் மாறிடுவா, சொல்ல முடியாது. அதே டைம் தான் எடுத்துக்கிறது, உருட்டுற டைம். இது கொஞ்சம் உருட்டிட்டு ஒரு நசுக்கி போடுறோம், அவ்வளோதான். அவ்வளோதாங்க, இதே மாதிரி எல்லாம் பண்ணிக்க வேண்டியதான். நாமளும் இனிமேல் ஹாப்பியாக சீடை பண்ணி சாப்பிடுவோம். தைரியமாக பண்ணுங்க, இன்னும் கலர் சத்தம் வைக்கிறது, அதனால் கிறிஸ்பாக இருக்கும். போனால் போடுறது, உருண்டையாக பண்ணுறவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணட்டும், விட்டு கொடுத்துடலாம் நம்ம. நான் ஹாப்பி, நீங்கள் ஹாப்பியான்னு தெரில. சீடை பண்ண தெரியாதவங்க, வெடிக்கிறவங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுங்க. எல்லாத்தையும் போட்டுடலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளோட நவீன சீடை ரெடி. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு தானே சாப்பிட்டு பார்க்க முடியும், அதனால் பண்ணலை, நான் சாப்பிட்டு பார்க்கல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வெடிக்காது, பயம் இல்லாமல் பண்ணுங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் இருக்கும். ஏன்னா அதே மாவு தான், அதே ப்ராசஸிங் தான். சலிச்சு கிழிச்சு கவனமாகவே பண்ணுங்கள், இதுக்கும் அசால்ட்டாக பண்ண வேண்டாம். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.